கடந்த சில ஆண்டுகளாகவே ரஜினிகாந்த் சாருடைய படங்கள் அதீத வன்முறை காட்சிகள் கொண்டதாகவே உருவாகிட்டு இருக்கு. ஆனா ரஜினி சாருக்கு மிகப்பெரிய அளவுல பெண்கள் மற்றும் குழந்தை ரசிகர்களுமே இருக்காங்க. அதனால அவங்கள கவரும் வகையில ஒரு ஜாலியான படத்துல நடிக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிருக்காரா. இதனால கமலஹாசன் சாருடன் இணைந்து இவர் நடிக்கவுள்ள படத்திற்கு முன்பாகவே ரஜினி சார் சுந்தர் சி இயக்கத்துல ஒரு குறுகிய கால படத்துல நடிக்க உள்ளதாக சொல்லப்படுது. இந்த படம் ஆக்ஷன் படமாக இல்லாமல் கலகலப்பான ஒரு சுந்தர் சி உடைய ஸ்டைல உருவாகிற படமாக இருக்கும் அப்படின்னுமே சொல்றாங்க. இந்த படத்தை கமலஹாசன் அவர்கள் தான் தயாரிக்க உள்ளதாகவும் இணை தயாரிப்பாளராக சௌந்தர்யா ரஜினிகாந்த் மற்றும் ஸ்ருதிஹாசன் ஆகிய 2 பேருமே ஒர்க் பண்றாங்களா. இந்த நிலையில கமலஹாசன் அவர்களுடைய பிறந்தநாள் நவம்பர் 7ஆம் தேதி இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அதாவது படத்துடைய பூஜையுமே ஸ்டார்ட் பண்ண இருக்காங்களாம். சோ அன்றே படப்பிடிப்பு துவங்கும் அப்படின்ற தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. இந்த நிலையில தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் 2 படப்பிடிப்புல படுபிசியாக இருந்துட்டு இருக்காரு. இன்னும் இவருடைய போர்ஷன் 10% தாங்கி இருக்கா. அதற்குள்ளாரையே முடித்துவிட்டு அந்த படத்துல கமிட் ஆகி நடிக்கவுமே இருக்காரு. ஜெயிலர் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் பற்றிய பேச்சு கூட கொஞ்ச நாட்களாகவே சமூக வலைதளங்கள்ல இருந்துட்டு இருக்கு. அதாவது இந்த படத்துடைய ட்ரெய்லரை அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படக்குழு லாக் பண்ணிட்டாங்களாம். சோ அதற்கான வேலைகளுமே ஒரு பக்கம் தீவிரமாக நடந்து வருவதாக சொல்லப்படுது. சரி, ஓகே, ஜெயிலர் 2 அப்படின்ற படத்தை தாண்டி சுந்தர் சி இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் நடிக்க உள்ள படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.